நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானை விளாசி தள்ளியிருக்காங்க. பாகிஸ்தானை கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்தியா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க நண்பர்களே. உலக நாடுகளே இப்போ மூக்கில் விரல வைக்கும் விதமாக தான் இந்தியா இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. அதுவும் வெற்றிகரமாக இந்த சாதனையை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஒன்று பற்றி எரிய போகுது. அந்த நாடு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு விமானங்களை குவிச்சிருக்காங்க. போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய உள்வாரங்கள் தொடர்பான விஷயங்களில் பாகிஸ்தான் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக நிராகரிச்சிருக்காங்க இந்தியா. இது குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக பாகிஸ்தானை தாக்கி பேசியிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பல தசாப்தங்களாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து தலையிடுறதுக்கோ அல்லது கருத்து தெரிவிக்கிறதுக்கோ எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீதித்துறை மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் முற்றிலும் இந்தியாவுடைய பொறுப்பு அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தினது மட்டுமில்லாமல் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்தியா கடுமையாக நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரிவினைவாத தலைவர் ஆசியா ஆண்ட்ராஃபிக்கு தண்டனை அளிக்கப்பட்டதற்கு பாகிஸ்தான் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள், பயங்கரவாதத்துக்கு நீண்ட நாட்களாக நிதியுதவி மற்றும் ஆதரவு அளிச்சுட்டு வரும் பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது குறித்து பேசியது. பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு. பாகிஸ்தானிலிருந்து வரும் இது போன்ற அறிக்கைகள் தேவையற்றவை அப்படின்னும் அவை இந்தியாவின் உள்நாட்டு முடிவெடுக்கும் அல்லது சட்ட செயல்முறைகளை பாதிக்காது அப்படின்னும் இந்தியா தன்னுடைய இறையாண்மை மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் மிக உறுதியாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்தியாவை பற்றி கருத்து தெரிவிக்கிறக்கோ இந்தியாவை பற்றி குறை சொல்கிறதுக்கோ உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. உங்கள் நாட்டு மக்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. அதை விட்டுட்டு உங்கள் நாட்டு மக்களை துன்புறுத்துறதும் அவங்களுக்கு எதிராக சாப்பாடு கூட கொடுக்காம அந்த நாட்டு உங்கள் நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துறீங்க. இப்படியெல்லாம் கொடுமை நடந்துட்டு இருக்கிறது உங்கள் நாட்டில். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்தியா பக்கம் நீங்கள் திரும்பி இந்தியாவை குறை சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்தியாவை பற்றி உலக நாடுகளுக்கே தெரியும். அதனால் முதல்ல உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசலாம் அப்படின்னு இந்தியா கடுமையாக சாட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய தனியார் விண்வெளித்துறையில் இன்னைக்கு புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கு. இதுவரைக்கும் இஸ்ரோ தயாரித்த ராக்கெட்டுகள் மட்டுமே ஏவப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்னைக்கு ஜூலை 18 விண்ணில் பாஞ்சிருக்கு. முதல்ல இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் 11:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருந்துச்சு. இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 35 நிமிடங்கள் தாமதமாக 12:05 மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக விண்வெளித்துறையில் இந்தியா அசுர வளர்ச்சி அடைஞ்சாங்க. யாருமே கனவிலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக குறைந்த செலவில் தொடர்ந்து பல்வேறு வெற்றிகளை குவிச்சிட்டு வந்தாங்க. இந்த சூழலில் தான் இந்தியா இப்போது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டு வருது. அதாவது இத்தனை காலம் விண்வெளித்துறையில் இஸ்ரோ மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இந்த சூழலில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை மத்திய அரசு அனுமதிச்சாங்க. அதை தொடர்ந்து பல தனியார் நிறுவனங்கள் விண்வெளித்துறையில் கவனம் செலுத்தினாங்க. குறுகிய காலத்தில் பல தனியார் நிறுவனங்கள் ஆய்வுகளை தொடர்ந்தாங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்தியாவுடைய தனியார் விண்வெளித்துறையில் இன்னைக்கு மாபெரும் புரட்சி ஒன்று நடந்திருக்கு. இதுவரைக்கும் இஸ்ரோவுடைய ராக்கெட்டுகள் மட்டுமே ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட நிலையில் இன்னைக்கு முதல் முறையாக தனியார் நிறுவனத்துடைய ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. முழுமையாக இந்திய மண்ணிலிருந்து வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட தனியார் நிறுவனத்துடைய முதல் ஆர்பிட்டல் ராக்கெட் இதுவாகும். இதன் மூலம் இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வுகள் புதிய கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுமார் 7 மாடி கட்டிட உயரம் கொண்ட விக்ரம் 1 ராக்கெட் 450 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் லோவர் எர்த் ஆர்பிட் பகுதிக்கு சேட்டலைட்டுகளை எடுத்து செல்ல உருவாக்கப்பட்டிருக்கு. 350 கிலோ வரைக்கும் எடையுள்ள சேட்டலைட்டுகளை எடுத்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் கார்பன் காம்போசிட் அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட என்ஜின்கள் மற்றும் உயர் சக்தி கொண்ட திட எரிபொருள் மோட்டார்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை 11:30 மணிக்கு இந்த ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. இதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கவுண்டவுன் தொடங்கப்பட்டு இருந்தது. வானிலையும் தெளிவாக இருந்ததுனால ராக்கெட் லான்ச்சில் எந்த ஒரு கடைசி நேர சிக்கலும் ஏற்படலை. இருந்தாலும் ராக்கெட் ஏவ 5 நிமிடங்கள் இருக்கும்போது, அதாவது 11:25 மணிக்கு ராக்கெட் கவுண்டவுன் திடீரென நிறுத்தப்பட்டது.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் விக்ரம்-1 ராக்கெட் சரியாக 12:05க்கு ராக்கெட் ஏவப்பட்டது. விக்ரம்-1 வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்டாகவே இது இருக்கு. மேலும் இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் விண்வெளியில வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம்-1 திட்டத்தின் விஞ்ஞானிகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விக்ரம்-1 வெற்றியால தனியார் ராக்கெட் ஏவும் திறன் பெற்ற 3வது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு விக்ரம்-1 ராக்கெட்டை தயாரிச்சிருக்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் வலுத்துட்டு வரும் நிலையில மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேலில் அமெரிக்கா தன்னுடைய விமானங்களை குவிச்சிட்டு வர்றது தான். விரைவில் ஈரான் மீது மீண்டும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலுக்கு தயாராகிட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில தான் வெயிட் அண்ட் சி அப்படின்னு ஈரான் கடும் வார்னிங்கை கொடுத்திருக்கு. இதனால் மீண்டும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் வலுத்துட்டு வருது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதாவது ஈரான் மீதான தாக்குதலை விரைவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரானுக்கு எதிராக விரிவான இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராகிட்டு வருது. இதுக்காக அமெரிக்கா டஜன் கணக்கில் வான்லேயே எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் வரும் நாட்களில் ஈரானை தாக்க உத்தரவிடலாம் அப்படின்னும் அமெரிக்க இஸ்ரேல் அதிகாரிகள் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. தற்போது இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையத்தில் சுமார் 30 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தயார் நிலையில் இருக்குது. இது தவிர இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கும் ரமோன் விமான நிலையத்திலையும் 30 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இருக்குது. இதில் பென் குரியன் விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா தன்னுடைய எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இயக்கும். ஏன் அப்படின்னா இந்த விமான நிலையம் தான் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆபத்தை குறைவாக கொண்டிருக்கு. இதற்கிடையில் தான் இன்னும் சில விமானங்களை அங்கு அனுப்ப அமெரிக்கா தயாராகிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஈரான் அமெரிக்காவுக்கு கடும் வார்னிங் ஒன்று கொடுத்திருக்கு. ஈரானுடைய புரட்சிகர காவல் படையுடைய கடற்படை தலைமையகம் சார்பில் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அமெரிக்க படைகளுடைய நடமாட்டத்தையும் இராணுவ உபகரணங்களுடைய நகர்வுகளை ஈரானுடைய கடற்படை பிரிவு தீவிரமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. ஈரானுடைய பொருளாதார வாழ்வாதாரத்தை துண்டிக்கும் அமெரிக்காவுடைய நடவடிக்கையை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றோம். மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய கட்டளை மையமான செண்டம் தான் கடற்படை பிரிவுக்கு எதிராக ஈரானுடைய ஆயுதப்படைகள் மேற்கொள்ள இருக்கும் நடவடிக்கை நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. வெயிட் அண்ட் சி அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்படி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு. மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் போரின் விளைவுகளை உலகம் முழுவதும் சந்திச்சுட்டு வர்றாங்க. தற்போது இந்த போர் மேலும் பரவலாகவும் ஆபத்தானதாகவும் மாறுமோ அப்படிங்கிற அச்சம் அதிகரிச்சிருக்கு. ஈரானுடைய மறைந்த தலைவர் அயதுல்லா அலி கமேனியால் நிறுவப்பட்ட எதிர்ப்பு முன்னணியை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு அமெரிக்கா தங்களுடைய முக்கிய சொத்துக்களான எண்ணெய் ஆலைகள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை தாக்கினால் செங்கடல்ல கப்பல் போக்குவரத்தை மூட வேண்டும் அப்படின்னு யெமெனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு தெஹ்ரான் ஒரு செய்தி ஒன்று அனுப்பியிருக்கு. பாப்பல் மண்டேப் ஜலசந்தி செங்கடல்ல அமைஞ்சிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து வரும் இந்த கடல்வழி பாதையில் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டால் அது உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி இந்த வழியை பயன்படுத்துறதுனால இது இந்தியாவுக்கும் கவலையளிக்கும் ஒரு செயலாக இருக்கலாம். இந்தியா தன்னுடைய எரிசக்தி தேவைகளில் கணிசமான பகுதியை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இறக்குமதி செய்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி தடுக்கப்பட்ட நிலையில் பாப்பல் மண்டேப் ஒரு வலுவான மாற்று வழியாக உருவெடுத்திருக்கு. ஆனால் அமெரிக்கா ஈரான் மோதல் நிலைமை தீவிரமடைஞ்சால் அது கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரிச்சுட்டு வரும் இராணுவ பதட்டங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கவலைகளை ஆழப்படுத்தியிருக்கு. மேலும் ராய்டர்ஸ் அறிக்கையின்படி பார்த்தோம்னா ஈரானுடைய மின்சாரம் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்தால் செங்கடலில் இருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பாப்பல் மண்டேப் ஜலசந்தியை மூட தயாராக இருக்குமாறு யெமெனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களிடம் ஈரான் சொல்லியிருக்காங்க. இது நடந்தால் மத்திய கிழக்கிலிருந்து உலகுக்கு எண்ணெயை கொண்டு செல்லும் மிக முக்கியமான 2 கடல்வழி பாதைகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியை மேலும் மோசமாக்கும். ஈரானுடைய உயர்மட்ட தலைமைக்குள் இந்த திட்டம் விவாதிக்கப்பட்டதாகவும் இந்த செய்தி ஹூத்தி தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 மூத்த ஈரானிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி ஹூத்தி அமைப்புக்கு இது குறித்து சமீபத்தில் முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.
மேலும் அந்த ஹூத்தி அமைப்புக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளர்ச்சியாளர்கள் பாப்பல் மண்டேப் ஜலசந்தியை சுற்றி ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தாக்குதல்களை தொடங்குவதற்கான உத்தரவுகளுக்காக காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பிரதிநிதிகள் ஜலசந்தியை எப்போது எப்படி மூடுவது அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க அப்படின்னும் அந்த அறிக்கை சொல்லுது. இந்த பாப்பல் மண்டப் பாதை இருக்கு இல்லையா, இது தடுக்கப்பட்டுச்சுன்னா அதன் தாக்கம் முன்பு எதிர்பார்த்ததை விட மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.